ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம எந்த கேமை பற்றி பார்க்க போகிறோம்னா, சின்ன வயசில் நம்ம ரொம்பவே பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு பெஸ்ட் கார்ட்டூனான ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ். இந்த கேம் நம்ம சின்ன வயசில் பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ண ஜாக்கி சான் கார்ட்டூனை பேஸ் பண்ணி தான் உருவாக்கியிருப்பாங்க. உங்களுக்கு ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ்லேயே உங்களுக்கு எந்த மந்திரங்கள் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டை சொல்லுங்க. நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல்லையுமே ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஓவரா பேசாம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். கதையோட ஆரம்பத்தில் ஜாக்கி தற்காப்பு கலைகளை பயிற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. குட்டிங்களா அங்கிள்? வாடா என் தங்கம். காலையில எனக்கு காபி குடுக்கறது முக்கியமா, பிராக்டிஸ் முக்கியமா? ஒரு நாளைக்கு 9 தடவை காபி குடிக்கலன்னா என் மனசு நிம்மதியாவே இருக்காது. அது தெரிஞ்சு ஏன் லேட் பண்ற? போய் அங்கிளுக்கு காபி கொண்டு வா. கொண்டு வரேன். ஒரு நிமிஷம். என்ன? ஏதோ புராண விஷயங்களை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு யூனிவர்சிட்டில இருந்து உன்னை கேட்டு போன் பண்ணாங்க. சந்தோஷம். அப்புறம் இன்னொன்னு, இவ பேரு ஜூலி, என் பேரு ஜாக்கி. இவ ஹாங்காங்ல இருக்கா. உன் அண்ணன் பொண்ணு இன்னும் 1 வருஷத்துக்கு உன் கூட தான் இருக்க போறா. ஓகே. அப்புறம் இன்னொரு விஷயம். என்ன அப்படின்னு ஜாக்கி கேட்க, மெக்சிகோல இருக்க ஒரு புராதன கோவில்ல முயல், சேவல், மாடு 3 மந்திரங்களும் இருக்கு. இந்த மேப்பை பயன்படுத்தி அதை பத்திரமா எடுத்துட்டு வா அப்படின்னு அங்கிள் சொல்ல, ஜாக்கி அங்க இருந்து அந்த புராதன கோவிலை தேடி கிளம்புறாரு. அடர்ந்த காட்டுக்குள்ள அங்கிள் கொடுத்த மேப்பை பயன்படுத்தி ஜாக்கி புராதன கோயிலை எப்படியோ ஒரு வழியா கண்டுபிடிச்சு அதை நெருங்கி பக்கத்துல போயிட்டு இருக்கும் போது ஷேடோ கான்ஸும் மந்திர கற்களை தேடி ஏற்கனவே அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. ஜாக்கியை பார்த்துதான் அவங்க 3 பேரும் ஒன்னு சேர்ந்து தாக்க வர, ஜாக்கி அவங்கள விடாம தாக்கி ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுறாரு. இதுக்கப்புறம் ஜாக்கி அந்த கோயிலுக்குள்ள போக கோயில்ல இருந்த படிக்கட்டுகளை பயன்படுத்தி மேலே ஏற ஆரம்பிச்சிருந்தாரு. வழிகள் கடினமா இருந்தாலும் ஜாக்கி இப்படி ஒரு வழியா மேலே ஏறி கோயிலோட தலைவாசலை கண்டுபிடிச்சிடுறாரு. ஜாக்கி கோவிலுக்குள்ள நுழைய அந்த இடத்துல அவருக்கு வித்தியாசமான புதிர்கள் காத்திருந்தது. அந்த புதிர்கள் எல்லாத்தையுமே ஜாக்கி கஷ்டப்பட்டு ஒண்ணு சேர்த்து எப்படியோ ஒரு வழியா வழியை கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த வழியில ஜாக்கிக்காக காத்திருந்தது முயல் மந்திரங்கள். ஜாக்கி முயல் மந்திரங்கள் எடுக்க அந்த இடத்துக்கு சங்கர் வந்திருந்தான். இங்க ஆர்கியாலஜிஸ்ட் ஜாக்கி சான் நீதானே? நான் தான். ஆனா நீங்க நினைக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய ஆள் இல்ல. இப்பதான் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். கத்துக்கிட்ட உடனே முயல் மந்திரக்கல்ல ஆட்டையை போடுற பாத்தியா, ஒழுங்கா அந்த மந்திரக்கல்லை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சங்கர் ஜாக்கியை பார்த்து கேட்க, முயல் மந்திரக்கல்லா அப்படின்னா என்ன அப்படின்னு ஜாக்கி கேட்க, சங்கர் ஜாக்கியை தாக்க வரான். ஜாக்கி சங்கரை போட்டு பொழந்து கட்ட, ஒத்தையா வந்து அடிக்கிறியா, இருற ஆளை கூட்டிட்டு வரேன்னு அங்கிருந்து அவன் ஓடிடுறான். இதுக்கப்புறம் ஜாக்கி உயிரெடுக்கிற பொறிகளை தாண்டி சேவல் மந்திரங்களை தேடி கிளம்புறாரு. அங்க இருந்த உயரமான தூணை ஒண்ணுக்கு பின் ஒன்னா தாவி ஜாக்கி எப்படியோ சேவல் மந்திரங்கள் இருந்த இடத்த கண்டுபிடிச்சிடுறாரு. ஜாக்கி அங்க இருந்த சேவல் மந்திரங்களை எடுக்க ஓடி போன சங்கர் ராஜேஷை துணைக்கி கூட்டிட்டு வந்திருந்தான். அங்க இருந்து சங்கரும் ராஜேஷும் ஜாக்கியை தாக்க வர, ஜாக்கி அவனுங்க 2 பேத்துக்கும் சரிசமமா பிரிச்சு கொடுத்து அந்த இடத்த விட்டு அனுப்பி வச்சிடறாரு. சங்கர் ஜாக்கியை பார்த்து, என் மச்சான் ராசப்பா வந்தா நீ காலிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். ஜாக்கி இங்க இருந்து மாட்டு மந்திரக்கல்ல தேடி கிளம்ப, வழியில இருந்த தடைகளை தாண்டி எப்படி ஒரு வழியா மாட்டு மந்திரங்கள் இருந்த இடத்த ஜாக்கி கண்டுபிடிச்சிடுறாரு. ஜாக்கி அந்த இடத்துக்கு போய் பார்க்க அவருக்கு அதிர்ச்சியா இருந்த ஒரே விஷயம், அந்த இடத்துல மாட்டு மந்திரங்கள் இல்ல. ஜாக்கி திரும்பி பார்க்க ஓடி போன சங்கரும் ராஜேஷும் ராசப்பாவை கூட்டிட்டு வந்திருந்தானுங்க. அங்க இருந்து அவனுங்க 3 பேரும் ஜாக்கியை ஒன்னு சேர்ந்து தாக்க, ஜாக்கி அவனுங்களுக்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு கட்டத்துல ஜாக்கி அவனுங்க 3 பேத்தையும் போட்டு பொளந்து கட்ட, அப்புறம் கவனிச்சுக்கிறேன் வாங்கடா. யாரு கிட்ட? அங்க இருந்து ஜாக்கி மக்கள் இருக்க மெக்சிகோ சிட்டியை நோக்கி கிளம்ப, யாரோ ஜாக்கி அங்க இருந்து கிளம்புறதா கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது வேற யாரும் கிடையாது, டார்க் ஹேண்ட் கும்பல். அவனை பின்தொடருங்க. அங்க இருந்து ஜாக்கி சிட்டிக்கு வர, ஜூலி, ஹாய் ஜாக்கி. நீ சொன்ன பேச்ச கேட்க மாட்டியா? நான் உன் அங்கிள் கூட தானே இருக்க சொன்னேன். அதுக்கு ஜூலி, அதெல்லாம் விட்டு தள்ளு ஜாக்கி, என்னோட புது ஃப்ரெண்டை பாரு, இவன் பேர் தான் பாபு அப்படிங்கிற மாதிரி ஜாக்கி கிட்ட சொல்றா. பாபு ஜாக்கியை பார்த்து, மாவீரன் பைல்வானோட சண்டை நைட் இருக்கு, நீங்க 2 பேரும் மறந்துடாம வந்து கலந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்கியை பார்த்து சொல்றான். ஜாக்கி பாபுவை பார்த்து, யார் இந்த பைல்வான் அப்படின்னு கேட்க, யாராலையுமே தோக்கடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய வீரன் தான் பைல்வான், நானும் ரெஸ்லிங்ல பைல்வான் மாதிரி தான் மாற போறேன் அப்படிங்கிற மாதிரி பாபு சொல்றான். அங்கதான் ஜாக்கி பைல்வானோட பெல்ட்ல இருக்க மாட்டு மந்திரக்கல்ல கவனிக்கிறாரு. இதனாலதான் பைல்வானை யாராலையும் தோக்கடிக்க முடியல அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிறாரு. இங்க இருந்து ஜாக்கி சண்டைக்கான டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு அந்த இடத்துக்குள்ள போக, பைல்வான் அந்த இடத்துல சண்டைக்காக ரெடியா காத்திருந்தாரு. அந்த நேரத்தை சரியா பயன்படுத்தின ஜூலி ஜாக்கியை ரிங்குக்குள்ள தள்ள, மக்களே, உங்கள் அனைவரையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று இரவு 2 மலைகள் இந்த ரிங்குக்குள் மோதிக்கொள்ள போகிறது. உங்கள் அறிமுக நாயகன், மற்றொன்று தோல்வியே அறியாத வீரன், புகழ் பெற்ற பைல்வான். அவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை அங்க கடுமையா போயிட்டு இருந்துச்சு. பைல்வான் ஜாக்கியை பயங்கரமா தாக்க, ஜாக்கி அதுக்கு எதிர்த்தாக்குதல் கொடுத்து ஒரு வழியா அப்படியே ரொம்பவே கஷ்டப்பட்டு பைல்வானை வீழ்த்திடுறாரு. பைல்வான் தன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டு மாட்டு மந்திரக்கல்ல ஜாக்கி கிட்டே கொடுத்துடுறாரு. இப்போ ஜாக்கி கிட்ட முயல், சேவல், மாடுன்னு 3 மந்திரங்களும் இருக்கு. இங்க இருந்து தான் ஜாக்கிக்கு மிஸ்டர் பிளாக்கோட ஒரு தகவல் கிடைக்குது. நான் சொல்ற போன் பூத்துல போன் எடுத்து பேசு அப்படின்னு மிஸ்டர் பிளாக் ஜாக்கி கிட்ட சொல்ல, ஜாக்கி அந்த போன் பூத்துக்குள்ள போய் போனை எடுக்க,
சரியா ஜாக்கி செக்ஷன் 13 அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள இருந்தாரு. ஜாக்கி, இதான் செக்ஷன் 13. உன்னை சாதாரண போலீஸ்காரன்ல நினைச்சேன். அது ஏன் தப்பு இல்ல. இந்த ஏஜென்சியோட முதலாளியே நான் என்னது? தான். நீ முதலாளியா? இவங்க ஓ ஆளுங்களா? இதுல ஆச்சரியப்பட ஒண்ணு இல்ல. இது ஒரு ஸ்பெஷல் செல். உலகத்துல உள்ள பெரிய பெரிய குற்றங்களை கண்டுபிடிக்க தான் இந்த செக்ஷன் 13 உருவாக்கப்பட்டது. இந்த மாதிரி பெரிய குற்றங்கள் எல்லாம் டார்க் ஹேண்ட்ங்கிற ஒரு பெரிய குரூப்பால நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உலகத்துல எங்க குற்றங்கள் நடந்தாலும் அதுக்கு இவங்க தான் காரணமா இருப்பாங்க. அந்த குரூப்போட தலைவன் இவன் தான், வால்டர். வால்டரா? இவனை தெரியாது. ஆனா இந்த 3 பேரும் என்கிட்ட மந்திரக்கல்ல பிடுங்கிறதுக்காக ட்ரை பண்ணானுங்க கோவில்ல அப்படிங்கிற மாதிரி ஜாக்கி மிஸ்டர் பிளாக் கிட்ட சொல்றாரு. அதுக்கு மிஸ்டர் பிளாக், நான் பயந்தது சரியா போச்சு. இப்ப இவனுங்க 4 பேரும் அல்காட்ராஸ் ஐலாண்ட் அப்படிங்கிற இந்த இடத்துல திருட்டுத்தனமா பதுங்கிருக்கானுங்க. நீ அந்த இடத்துக்கு போய் அவனுங்க என்ன பண்றானுங்க அப்படிங்கறத உளவு பாரு அப்படின்னு மிஸ்டர் பிளாக் ஜாக்கி கிட்ட சொல்ல, ஜாக்கியுமே இங்க கிளம்புறதுக்காக முடிவெடுத்திருந்தாரு. ஜாக்கி ஒரு வழியா அந்த ஐலாண்ட நெருங்கி போக ஒரு விசித்திரமான வழி உள்ள கோயிலுக்குள்ள ஜாக்கி நுழையிறாரு. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த சாமுராய் பெரிய கத்தியோட ஜாக்கி வர ஜாக்கி தான் கையில இருந்த கால மந்திரங்களை பயன்படுத்தி அவனை ஈஸியாவே தோக்கடிச்சிடுறாரு. அவன் கீழே விழுந்த உடனே ஜாக்கிக்கு அந்த இடத்துல ஆட்டு முத்திரை உள்ள மந்திரங்கள் கிடைச்சிருது. ஜாக்கி அந்த ஆட்டு மந்திரங்களை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வெளியே வர ஒரு மிகப்பெரிய கூண்டுக்குள்ள மாட்டிக்கிறாரு. அங்கதான் ஜாக்கி புத்திசாலித்தனமா ஆட்டு மந்திரங்களை பயன்படுத்தி தான் உடம்புல இருந்து வெளியே வந்து அங்க இருந்த மந்திர கண்ணாடியை பயன்படுத்தி தன்னோட உடம்ப அந்த கூண்டுல இருந்து வெளியே கொண்டு வந்துடுறாரு. அங்கதான் ஜாக்கிக்கு கூண்டுக்கு வெளியே புலி மந்திரக்கல்லுமே கிடைக்குது. அவர் அந்த மந்திரக்கல்லை எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வர டார்க் அண்ட் ஆளுங்க எல்லாரும் அந்த இடத்துல ஒண்ணு கூடி இருந்தானுங்க. நீ தான் ஜாக்கியா என் ஆளுங்களை அடிச்சுட்டு ஏன் முன்னாடி தைரியமா நிக்கிறியா? உன் உயிர் இந்த இடத்துல போக போகுது அப்படின்னு வால்டர் ஜாக்கியை பார்த்து சொல்ல, ராசப்பா வால்டர் சொன்ன இடத்துல சரியா தான் கையில இருந்தா மந்திர பெட்டியை வைக்கிறான். மந்திரப்பெட்டி மூலமா திறந்த நுழைவாயிலுக்குள்ள இருந்து மலை இறக்கி வெளியே வந்திருந்தா. இவங்க தான் ஷிண்டுவோட அக்கா அப்படின்னு வால்டர் ஜாக்கியை பார்த்து சொல்ல, ரொம்ப பெரிய அக்கா போல இருக்கு. பேசுறத நிறுத்துங்க. எனக்கு என்ன வச்சிருக்க? உங்க முன்னாடி இருக்க ஜாக்கி தான் உங்களுக்கு சிறப்பு உணவு அப்படின்னு வால்டர் சொல்ல, நல்லதா இருக்கு. நம்மள அழிக்காம விடாது போல இருக்கே. ஜாக்கிய மலையேறி துரத்த ஆரம்பிச்சிருந்தா. ஜாக்கி தான் கையில தீப்பந்தத்தோட பீரங்கியை நோக்கி முன்னேற ஆரம்பிச்சிருந்தாரு. அவர் சரியான நேரத்துல பீரங்கியை பத்த வைக்க பீரங்கி பத்தி அதுல இருந்து குண்டு வந்து மலையிறக்கிய தாக்கி கீழே வீழ்த்திருது. அந்த அடி மலையிறக்கிய ஒண்ணுமே பண்ணல. மலையிறக்கி திரும்பவும் மேல எந்திரிக்க ஜாக்கிக்கு அந்த நேரத்துல ஒரு குரல் கேட்க ஆரம்பிச்சிருந்தது. யூமா பை 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 பாவ், யூமா பை 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 பாவ், யூமா பை 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 பாவ், யூமா பை 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 பாவ். இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. இதுக்கப்புறம் அங்கிள் ஜாக்கி கிட்ட மந்திரங்கள் மட்டுமே பிரச்சனை இல்ல, அதை தாண்டி மந்திர பெட்டி அரக்கர்கள்னு இனிமேதான் கதையை ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ இது இன்னும் சுவாரஸ்யமா இருக்க போகுது அப்படின்னு ஜூலி சொல்ல, ஜாக்கி கிட்ட உன்கிட்ட எத்தனை மந்திரங்கள் இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஜாக்கி என்கிட்ட 5 மந்திரங்கள் இருக்குன்னு சொல்றாரு. சரி, அந்த மந்திர கற்களை சிறந்த முறையில பயன்படுத்தி இதை பத்தி நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு அங்கிள் சொல்றாரு. மறுநாள் ஜாக்கி தான் வீட்டுல இருந்து கிளம்பி செக்ஷன் 13க்கு போறாரு. இந்த இடத்துல மிஸ்டர் பிளாக் ஜாக்கி கிட்ட அல்காட்ராஸ் ஐலாண்ட்ல இந்த இடத்துல தான் டார்க் அண்ட் ஆளுங்க ஒண்ணு கூடியிருக்கானுங்க. அவனுங்க ஏதோ பெருசா திட்டம் போடுறானுங்க, உன் கண்ணு அவனுங்க மேலேயே இருக்கட்டும், நீ அவனுங்களை கண்காணி அப்படிங்கிற மாதிரி மிஸ்டர் பிளாக் ஜாக்கி கிட்ட சொல்லியிருந்தாரு. ஜாக்கி கவலைப்படாத மோட்ட, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஜூலி இதெல்லாம் மேல இருந்து ஒட்டி கேட்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஜாக்கி டார்க் ஹேண்டோட இடத்துக்குள்ள ரகசியமா போய் அவனுங்க பதுங்கி இருந்த இடத்துக்குள்ளேயே ரகசியமா உளவு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல வால்டரும் அவனோட அடியாளுங்களும் இடியறக்கனை எப்படிலாம் வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு திட்டம் போட்டுட்டு இருந்தானுங்க. அந்த நேரத்துல ஆக்கு ஜாக்கி மறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிடுறான். தன்னோட தற்காப்பு கலை மூலமா ஜாக்கிய பயங்கரமா தாக்க வர ஜாக்கி அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு அவனை விடாம தாக்கிக்கிட்டு இருந்தாரு. பக்கத்துல இருந்த மரப்பெட்டி எடுத்து அவனை விடாம தாக்கி ஒரு வழியா ஜாக்கி அவனை கீழே வீழ்த்திடுறாரு. அந்த இடத்துல ஜாக்கிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்த ஒரே விஷயம் ஜூலி அந்த இடத்துக்கு வந்திருந்ததுதான். ஜாக்கி ஜூலியை பார்த்து நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல வால்டர் ஜூலிக்கு பின்னாடி வந்து ஜூலிய கடத்திடுறான். வெள்ளமண்டக்காரா அப்படின்னு ஜூலி சொல்ல, என் வழியில வராத சான் வந்தீனா குழந்தைன்னு கூட பார்க்காம இவளை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வால்டர் ஆக்குவை கூட்டிக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருந்தான். இதுக்கப்புறம் ஜாக்கி எப்படி ஜூலியை கண்டுபிடிச்சாரு, மந்திர கற்களை கண்டுபிடிச்சு எப்படி அரக்கர்களை அடக்குனாரு அப்படிங்கறத பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம்.